முதல் வாசகம். உமது பார்வையில் தயவு கிடைத்தால் என் மூதாதையரின் கல்லறைகளை கட்டி எழுப்ப என்னை அனுப்பும். நெகேமியா நூலிலிருந்த வாசகம். 2வது அதிகாரம் 1-8 முடிய உள்ள இறை வார்த்தைகள். மன்னர் அர்தக்சஸ்தாவின் 20ஆம் ஆட்சி ஆண்டில் நீசான் மாதத்தில் அவரது முன்னிலையில் திராட்சை ரசம் வைக்கப்பட்டிருந்தது. நெகேமியாவாகிய நான் திராட்சை ரசத்தை எடுத்து மன்னருக்கு கொடுத்தேன். அப்பொழுது அவர் முன்னிலையில் நான் துயருற்றவனாய் இருந்தேன். மன்னர் என்னை பார்த்து, ஏன் உன் முகம் வாடியுள்ளது? நீ நோயுற்றவனாக தெரியவில்லையே. இது மனவேதனையே அன்றி வேறொன்றுமில்லை என்றார். நானோ மிகவும் அஞ்சினேன். நான் மன்னரை நோக்கி, மன்னரே, நீர் நீடூழி வாழ்க. என் மூதாதையரின் கல்லறைகள் இருக்கும் நகர் பால்பட்டு கிடக்கும்போது, அதன் வாயில்கள் தீக்கு இரையாக்கப்பட்டிருக்கும் போது என் முகம் எப்படி வாடாமல் இருக்கும் என்றேன். அதற்கு மன்னர் என்னை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றார். அப்பொழுது நான் விண்ணக கடவுளிடம் வேண்டினேன். நான் மன்னரை பார்த்து, நீர் மனம் வைத்தால், உமது பார்வையில் தயவு கிடைத்தால், என் மூதாதையரின் கல்லறைகளை கொண்டுள்ள யூதாவின் நகரை கட்டி எழுப்ப என்னை அனுப்பும் என்று கூறினேன். அப்பொழுது மன்னரும் அவர் அருகில் அமர்ந்திருந்த அரசியும் என்னை பார்த்து, உன் பயணத்திற்கு எத்தனை நாள்களாகும்? எப்பொழுது நீ திரும்பி வருவாய் என்று கேட்டனர். மன்னர் என்னை அனுப்ப விரும்பியதால் திரும்பி வரும் காலத்தை அவரிடம் குறிப்பிட்டேன். மீண்டும் மன்னரை பார்த்து, உமக்கு மனம் இருந்தால் நான் யூதாவை அடையும் வரை யூப்ரத்தீஸின் அக்கறை பகுதியில் உள்ள ஆளுநர்கள் எனக்கு வழிவிட வேண்டுமென மடல்கள் கொடுத்தருளும். கோவிலின் கொத்தள கதவுகளுக்கும் நகர் மதிலின் கதவுகளுக்கும் நான் தங்க இருக்கும் வீட்டின் கதவுகளுக்கும் குறுக்கு சட்டங்கள் அமைக்க தேவையான மரங்களை எனக்கு கொடுக்கும்படி மன்னரின் காடுகளுக்கு காவலரான ஆசாபுக்கு மடல் கொடுத்தருளும் என்றேன். கடவுளின் அருட்கரம் என்னோடு இருந்ததால் மன்னரும் அவ்வாறே கொடுத்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பதிலுரை பாடல். பல்லவி. உன்னை நான் நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டி கொள்ளட்டும். பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம். அங்கிருந்த அலரி செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம். பல்லவி. உன்னை நான் நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டி கொள்ளட்டும். ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர். எங்களை கடத்தி சென்றோர் எங்களை மகிழ்ச்சிப்பா இசைக்குமாறு கேட்டனர். சீயோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றனர். பல்லவி. உன்னை நான் நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டி கொள்ளட்டும். ஆண்டவருக்கு உரித்தாக்கும் பாடலை அந்நிய நாட்டில் எங்கனம் பாடுவோம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வழக்கை சூம்பி போவதாக. பல்லவி. உன்னை நான் நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டி கொள்ளட்டும். உன்னை நான் நினையாவிடில் எனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் எருசலேமை கருதாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக. பல்லவி. உன்னை நான் நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டி கொள்ளட்டும். நற்செய்தி வாசகம். நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்த வாசகம். 9வது அதிகாரம் 57-62 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு சீடர்களோடு வழி நடந்த போது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். நீர் போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்றார்.
வேறொருவரும், ஐயா, உம்மை பின்பற்றுவேன். ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடை பெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.